Assalamualaikum, hello everyone, welcome to Aspire World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓரியோ புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 10 ஓரியோ பிஸ்கட்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான டேஸ்டான ஒரு டெசர்ட். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். அதனால இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பவுலில் சாக்லேட் பீசஸ்லாம் போட்டுக்கலாம். அந்த சூடுலே அந்த சாக்லேட்ஸ்லாம் மெல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு க்ரீம் செய்யணும். அதனால் ஒரு பவுலில் விப்டு க்ரீம் 1 கப் எடுத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த க்ரீமுக்கு தனி வீடியோ போடுறேன். ஒரு 1/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 0.1ல் வச்சு பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைலையும் வைக்க வேணாம், 0.1ல் இருந்தால் போதும். பீட் பண்ணும்போது பவுல் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக பீட் பண்ணுங்கள். நல்லா க்ரீமாக வந்துடும் அது நம்ம பீட் பண்ண. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணோம்னா க்ரீமான ஸ்ட்ரக்சர் இன்னும் நல்லா வரும். க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் க்ரீமை எடுத்து ஐசிங் பேக்கில் வச்சுக்கலாம். கொஞ்சம் க்ரீம் வந்து சாக்லேட் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் க்ரீம் எடுத்து சாக்லேட் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மெல்ட் பண்ண சாக்லேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமையாக பண்ணால் தான் இந்த புட்டிங்கோட ரியல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸ்பீடாக பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஏதாவது சொதப்பல் தான் வரும். ஒரு குட்டி கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சாக்லேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்ரீமு, அந்த க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி வைக்கிற க்ரீமை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். 3 லேயராக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் ஃபர்ஸ்ட் லேயர் சாக்லேட் க்ரீமு, அதுக்கு மேலே ஓரியோ பிஸ்கெட் பவுடரு, அதுக்கு மேலே ஒயிட் க்ரீமு விப்டு க்ரீம் பண்ணியிருக்கோம் இல்லையா அது. ஓரியோ புட்டிங் ரெடி. இப்போது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸியான டேஸ்டான டெசர்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓரியோ புட்டிங் நல்லாவே வந்திருக்கு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால இதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். பை அஜு சஜு. ஹாவ் எ கிரேட் டே.